ஃப்ரெண்ட், குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த மாங்காய் வத்தல் இருக்கு இல்லையா, நான் காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை எப்படி நம்ம சாம்பார் இங்கே கொதிக்குது. முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, மல்லி பவுட்ரு எல்லாமே போட்டு வேக வச்சிட்டு இருக்கேன். ஓகே, இதில் நம்ம எப்படி இதை சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாங்காய் வத்தலை நல்லா உப்பு போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 10 நாள். இப்படி எடுத்து வச்சு பாக்ஸில் வச்சுக்கும் போது நம்ம சாம்பாருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே, சும்மாவும் சில பேர் சாப்பிடுவாங்க. நல்லா பழவெட்டான மாங்காயில் செய்கிறது பெட்ரு. இது பார்த்தீங்கன்னா பலாச்சலை இருக்குல்ல, அந்த கொட்டையை காய வச்சு மேலே உள்ள ஒயிட் கலர் தோலை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம சாம்பாருக்கு எப்படி போடலான்றதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நல்லா சுடுதண்ணி நல்லா அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்படியே போட வேண்டியதான். மாங்காய் ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டேன், போதுமாச்சு எனக்கு. ஏன்னா இது முருங்கைக்காய் சாம்பார், அளவோடு போட்டால் தான் எதுவுமே நல்லாயிருக்கும். ஓகே, இது போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் இதே கிடக்கட்டும். அந்த காய் வெந்தோடனே இதையும் நம்ம சேர்த்துட்டு புளியை ஊற்றி, இங்கே போருங்க பருப்பு வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளித்து எடுத்துட்டா சூப்பரான மாங்காய் வத்தல் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடும். இதை பார்த்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாதீங்க. இது யாருக்கு தெரியலையோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் வத்தல் எல்லாம் சுடுதண்ணியில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இது என்ன நீங்கள் பெரிய அதிசயம் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. நான் நான் எப்படி வைக்கிறேன்றதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா எங்கள் வீடியோவை இந்தியாவில் மட்டும் பார்க்கறது இல்லை, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா இப்படி இருக்கிறனால எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமுக்கு சேரும். பாருங்க, அந்த சாம்பார்ல இந்த ஆவி வந்தோடனே புகையா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால எட்டி நின்றுக்கிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட், பாய் பாய்.